வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 245 காண்போமா? ராச நடனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபிகைகள் முன் தோன்றியவுடன் தங்கள் உயிரே திரும்பி வந்தது போல் பரவசமடைந்தனர். தாங்கள் அவரிடம் அவ்வளவு அன்பு வைத்திருந்தும் எதற்காக மறைந்திருந்து தங்களை சோதனைக்கு ஆளாக்கினார் என்று கண்ணனிடம் கோபியர்கள் கேட்க, தான் மறைந்தபோது அவர்கள் ஏங்கி மறுபடியும் அவர்கள் முன்பு தோன்றும்போது அவர்கள் ஆனந்தம் பல மடங்காகும் என்பதற்காகவே அவ்விதம் தான் மறைந்ததாக காரணம் கூறினார். ஸ்ரீ கிருஷ்ணர் பேசிய ஆறுதல் மொழிகளை கேட்ட கோபியர் சமாதானமடைந்தனர். அவரின் கைகளையும் கால்களையும் முகத்தையும் தொட்டதால் ஏற்பட்ட மெய் சிலிர்ப்பில் மேலும் பரவசமடைந்தனர். எல்லோரும் மல்லிகையும் மந்தாரமும் பூத்து குலுங்கி நறுமணம் பரப்பும் யமுனையின் கரையை அடைந்தார்கள். சரத்கால சந்திரன் பளீர் என்று ஒளி வீசினான். யமுனை கரையின் மீது குவிந்திருந்த மணற்குன்றுகள் மீது கோபிகைகள் தங்கள் மேலாடைகளை விரித்தனர். 3 உலகங்களும் மயங்கும்படியான மோகன வடிவழகனான ஸ்ரீ கிருஷ்ணர் குன்றின் மேல் கோபிகைகள் சூழ அவர்களின் மத்தியில் அமர்ந்தார். ஸ்ரீ கிருஷ்ணரும் கோபியரும் நீண்ட நேரம் பேசி மகிழ்ந்தனர். அதன் பின் புருஷோத்தமனான ஸ்ரீ கிருஷ்ணர் ராசலீலை நடனத்தை துவக்கினார். மிகுந்த அழகு வாய்ந்த கோபிகைகளுடன் கைகோர்த்து கொண்டு ஆடினார். கோபிகைகள் வட்ட வட்டமாக கூடி ஆடும்போது ஒவ்வொரு கோபிகையுடனும் ஒவ்வொரு கிருஷ்ணர் தோன்றி ஆடிய நடனம் கண்கொள்ளா காட்சியாகும். தன் 2 கைகளையும் கோபியரின் 2 தோள்களின் மீதும் வைத்தவாறு அவர்களுடன் நடனமாடினார். ஒவ்வொரு கோபியருடனும் வியாபித்து நடனமாடும் கிருஷ்ணரின் இந்த லீலையை கோபியர் அறிந்திருக்கவில்லை. ஒவ்வொரு கோபிகையும் கிருஷ்ணர் தன்னுடன் மட்டுமே நடனமாடுவதாக எண்ணினாள். இந்த கண்கொள்ளா ராசநடன வைபவத்தை காண ஆவலுடன் தேவர்கள் விமானங்களில் வந்து கூடினர். மலர்களை பொழிந்தனர். கந்தர்வர்கள் இனிமையாக பாடினர். தாளங்கள் ஒலிக்க, கார் சதங்கைகள் கலகலக்க, கை வளையல்கள் குலுங்க, ஆடைகள் சலசலக்க, குண்டலங்கள் ஆடி அசைய, கண்ணனும் கோபிகைகளும் ஒருமித்தார் போல ஆனந்த நடனம் புரிந்தனர். கிருஷ்ணரும் கோபியரும் நடனமாடிய போது அவர்களின் அசையும் உடலழகை காண கண் பல கோடி வேண்டும். கிருஷ்ணருடன் ஆடிய கோபியர்கள் கிருஷ்ணரை மகிழ்வித்தார்கள். குழந்தை ஒன்று கண்ணாடியில் தன் உருவத்தை கண்டதும் அந்த உருவத்தை தொட்டு விளையாடுவதைப் போல கிருஷ்ணர் கோபியருடன் தொட்டு விளையாடி மகிழ்ந்தார். நடுநடுவே கிருஷ்ணரின் உடலை தொட்டு அவர் உடல் நறுமணத்தை முகர்ந்து அவரை முத்தமிட்டு ஆன்மீக வளர்ச்சியை பெற்றனர் கோபியர். இது ஒரு தெய்வீக அனுபவம். காணற்கரிய இக்காட்சியை கண்டு சந்திரனே விண்ணில் அசைவற்று நின்றுவிட்டான். மெய்மறந்து ஆடிய கோபிகைகளுக்கு கூந்தல் கலைந்தன. ஆடைகள் நழுவி விழுந்தன. மாலைகளும் ஆபரணங்களும் கழன்று தரையில் விழுந்தன. யாவரும் ஆடி ஆடி சோர்வுற்றனர். கிருஷ்ணர் தன்னுடன் நடனமாடி களைப்படைந்த கோபியரை தன் கைகளால் அவர்களின் முகங்களை வருடினார். முத்து முத்தாய் அவர்கள் முகத்தில் வியர்த்திருக்கும் வியர்வை துளிகளை தன் உத்திரியத்தால் துடைத்தார். இவ்விதம் இன்பமயமான சரத்கால இரவுகளை கண்ணன் ஆத்மாராமனாக இருந்து கோபிகைகளை இன்புறச் செய்தார். ஆத்மாராமன் தன்னிடத்திலேயே, அதாவது தனது ஆத்மஸ்வரூபத்திலேயே இன்புறுவர். அவரது லீலைகள் யாவும் ஜீவர்களின் சுகத்திற்காக அல்லாது தன் சுகத்திற்காக அல்ல. களைப்புற்ற கோபியர்களை யமுனை நீருக்குள் அழைத்துச் சென்றார் கிருஷ்ணர். கோபியர்களும் கிருஷ்ணரும் தம்மை மறந்தவர்களாய் நீரில் விளையாடி கழித்தனர். கோபியர்கள் கிருஷ்ணரின் மேல் நீரை வாரி இறைத்தனர். இவ்வாறு அவர்கள் விளையாடியதை கிருஷ்ணரும் ரசித்தார். உன்னத அனுபவ ரசிகரான கிருஷ்ணரின் ராச நடனத்தையும் யமுனை நதியில் கோபியரோடு அவர் நிகழ்த்திய ராச கிரீடை என்னும் ஜல கிரீடையையும் தேவலோகவாசிகள் கண்டு களிப்புற்று மலர் மழையை பொழிந்தார்கள். அவதார புருஷரான கிருஷ்ணர் அந்நிய ஸ்திரீகளுடன் இவ்வித லீலைகள் செய்தது தகுமா என சுகபிரம்மத்திடம் பரீட்சித் கேட்க, சர்வவியாபியான பகவான் கோபிகைகளிடத்திலும் அவர்கள் கணவன்மார்களிடத்திலும் ஏன் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அந்தர்யாமியாக ஊடுருவி நிற்கிறான். அப்படிப்பட்ட பரம்பொருளான பகவானுக்கு யாரும் அந்நியர்கள் அல்ல. பகவானின் இந்த லீலைகள் தன் பக்தர்களின் அனுக்கிரகத்திற்காகவே ஏற்பட்டவைகளாகும். இவற்றால் எல்லாம் அவருக்கு ஆக வேண்டியது எதுவும் இல்லை. இவற்றால் எல்லாம் அவருக்கு ஆனந்தம் ஏற்படும் என்பதும் இல்லை என்று விளக்கினார் ஸ்ரீ சுகர். ராசக்கிரீடை நடந்த இரவுகளுக்கு பிரம்மராத்திரம் என்று பெயர். அந்த இரவுகள் யாவும் பௌர்ணமியாகவே இருந்தன.
பிரம்மாவின் ஒரு இரவு கால நேரத்திற்கு இந்த ராச நடனம் நடைபெற்றது. கோபிகைகள் அறியாதபடி அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற அவ்வளவு நீண்ட காலத்திற்கு நீடிக்கச் செய்தார் ஸ்ரீகிருஷ்ணர். பகவத் சேவையும் பாகவத சேவையும். ஒவ்வொரு கோபிகளின் ஆத்மாவிலும் அவர்களுடைய கணவன்மார்களின் ஆத்மாவிலும் அந்தர்யாமியாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. எல்லா ஜீவன்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பிரேமை கொள்கிறார்கள். தன் பக்தர்களுக்கு கருணை புரிவதற்காக பகவான் மனிதனைப் போன்ற உடலை மேற்கொள்ளும் பொழுது மனித சமுதாயத்தினர் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும். அவருடைய தனிப்பட்ட கருணையினாலேயேதான் அவ்வடிவம் மேற்கொள்கிறார். எவரொருவர் பகவானின் இந்த திவ்ய சரிதங்களையும் அவருடைய லீலைகளையும் தூய மனதுடன் கேட்கிறார்களோ அவர்கள் பகவானின் தாமரை திருவடிகளில் அதிக அன்பு கொண்டு படிப்படியாக அவரது பக்தர்களாவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனியையும் குணங்களையும் அறிவதால் ஒருவருடைய பாவங்கள் விலகிவிடுகின்றன. சரீர அஞ்ஞானத்தினால் மற்றவர்கள் மீது கொண்டுள்ள பிரேமை விலகிவிடுகிறது. பகவானின் மீது பிரேமை தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. இங்கு கோபியர்களுக்கும் இயற்கையிலேயே இது போன்ற பிரேமைதான் ஏற்பட்டது. அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உயிருக்கு உயிராக நேசித்தனர். கிருஷ்ணரின் மாயா சக்தியால் குழப்பமுற்ற ஆயர்கள் தமது மனைவியர் தங்கள் இல்லங்களிலேயே இருக்கின்றனர் என்று நினைத்தனர். அதனால் அவர்கள் கிருஷ்ணருக்கு எதிராக எந்தவித துவேஷமும் கொள்ளவில்லை. கோபியர்களின் கணவர்கள் அவர்களின் மனைவியோடு உறவு கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாயையினால் உருவாக்கப்பட்ட அவர்களின் மனைவியரின் மறு வடிவங்களுடனேயே உறவு கொண்டிருந்தனர். அதனால் அந்த மனிதர்கள் பிரஜத்தில் உள்ள தெய்வீக மங்கையருடன் உண்மையில் நெருங்கிய தொடர்பு கொள்ளவில்லை. கோபியர்கள் பகவானின் அகசக்தியாவர். அவர்கள் எந்த ஒரு உயிரையும் சார்ந்தவர்கள் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நடத்தப்பட்ட இந்த ராசலீலையானது பரிபூரண தூய்மை உடையதாகும். இவை அனைத்துமே பகவானுடைய லீலைகளாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அனுகிரகம் செய்வதற்காகவே இத்தகைய திவ்ய லீலைகளை புரிந்துள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புல்லாங்குழலின் ஓசையினை கேட்டதும் கோபியர்கள் ஒவ்வொருவரும் செய்யும் செயலை விட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. கோபிகைகளின் ஆத்மா கிருஷ்ணருடன் புறப்பட்டு செல்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனால் ஏற்படுத்தப்பட்ட மாயையானது கோபியர்கள் விட்டுவிட்டு சென்ற பணியினை தொடர்ந்து செய்தது. அதனால் யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் ஏற்படவில்லை. பகவானால் பணிவிடை செய்யப்பட்ட அவர்களும் உலகியல் ஆசை பற்றுகளை வென்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரிபூரண நிலையினை பெற்றனர். அங்கு ஒவ்வொரு இல்லங்களிலும் கோபிகைகளின் சரீரத்தில் ஆத்மாவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இருந்தார். இங்கு கோபிகைகளின் ஆத்மாவிற்கு சரீரமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திகழ்ந்தார். இங்கு பகவத் சேவை நடந்தது, அங்கு பாகவத சேவை நடந்தது. பகவானுக்கு கோபியர்கள் சேவை செய்தனர். பாகவத சேவையை பகவானே செய்தார். ஸ்ரீமத் பாகவதம். பிரம்மராத்திர உபாவிருத்தே வாசுதேவானுமோதிதாஹ அனச்சந்த்யோயயுர்கோப்யஹ ஸ்வக்ருஹான் பகவத் பிரியாக. பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், சஹஸ்ரயுக பர்யந்தம் அகர்யத் பிரம்மணோ விதுகு ராத்திரிம் யுக சஹஸ்ராந்தாம் தே அகோ ராத்திரவிதோ ஜனாக. மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அதே கால அளவு அவரது ஓர் இரவாகும் என்று கூறுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது ராச நடனத்தை நிகழ்த்திய 12 மணி நேர இரவு பொழுது 1000 யுகங்கள் அடங்கியதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் ராசலீலையை கேட்பதால் படிப்பதால் ஏற்படும் நன்மைகள். பிருந்தாவனத்தில் இளம் கோபியர்களுடன் பகவான் நிகழ்த்திய லீலைகளை எவனொருவன் நம்பிக்கையுடன் கேட்டாலும் பிறருக்கு எடுத்து கூறினாலும் அல்லது இதனை படித்தாலும் அவன் பகவானின் தூய பக்தி தொண்டினை பெறுவான். அதனால் அவன் மிக விரைவில் மன அமைதி பெற்று இதய நோயான காமத்தினை வெற்றி கொள்வான். பரம்பொருளான பகவானை நேரில் உணர்ந்தவன் லௌகீக இன்பங்களுக்கு திரும்பி வரவே மாட்டான். நந்த மகாராஜாவினை காப்பாற்றி சங்கசூடனை அழித்ததை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 246 காண்போமா? நன்றி, வணக்கம்.